கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் மேடை அமைச்சிருக்காங்கல்ல, அதுக்காக போடப்பட்ட ரோடு, இது எல்லாத்தையும் விட இங்கே வந்து நம்ம இந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கான செலவு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஆமாம், அது 85 கோடி. ஆ. இது நாங்கள் 30 20 27 தான் கேட்குறேன். ம். இதனால ஏகப்பட்ட ஒரு 2 லட்சம் பேர் பயனடைகிறானே. ம். விவசாயிலேருந்து கூலி தொழிலாளர்லேருந்து அந்த பகுதி கடை வியாபாரிலேருந்து ஆன்சிலரி இப்போ டிராக்டர் லோடு மேலே லாரி லோடு மேலே லாரிக்காரன் மாட்டு வண்டி அந்த இதெல்லாம் ஏகப்பட்டவர் கூலி ஒர்க்கர்ஸ் இதெல்லாம் பண்ணிடுறாங்க. இதனால லாபம் தானே. அதனால ஏறுதல்னால என்ன இருக்குது? அது அந்த ஏரியாவில் போடலையே. பாரம்பரியமாக நடக்கிற பேர் வாங்கின இடத்துல கட்டலையே. அது எங்கேயோ ஒரு காட்டில் போய் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ அது பூரா இப்போ எல்லா பேரும் நாங்கள் இப்படி அடிக்கடி பேசணுன்னு அங்கே எங்கிட்ட வாடகை ஆளுகளை பிடிச்சாந்து டெய்லி நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், நாங்கள் இப்போ போடுறது பூரா இங்கே வம்சாட்டை கட்டி சும்மா நடக்குது, 100 கோடியை காலி பண்ணிவிட்டாங்க அப்படி தான் பேசி விட்றது. அது இங்கே செலவழிச்சிருக்கலாம்னு நாங்களும் பேசுகிறோம். அது அவருக்கு போயிடுச்சு. அவரோட கேட்டார், அது எப்படிலாம் பேசிக்கலாம்ல அப்படின்னு கேட்டார். யார்? மினிஸ்டர் தான் கேட்டார். ஆமாம், உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு. மினிஸ்டர் மூர்த்திங்களா? மினிஸ்டர் மூர்த்தி. அது அதனால என்ன பிரயோசனம் இருக்குது? இதனால மக்களுக்கு இப்போ மஞ்சள்னா ஏற்கனவே பாரம்பரியமாக போகிறது அவன் அந்த ஊரில் நடத்திட்டேன். அப்புறம் அதுக்கு எதுக்கு அங்கே போய் கட்டுறிய? அப்படியே நடந்தாலும் அது நம்ம மஞ்சாட்டை வேணாம்னு சொல்லலை, மஞ்சாட்டை நடத்திட்டு போங்க. ஆனால் இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது இருந்தால்தான் இந்த ஃபேக்ட்ரி மக்களுக்கு காசு இருந்தால்தான் மஞ்சாட்டை நடத்த முடியும். காசு இல்லைன்னா மஞ்சாட்டு சாப்பாடு காசு இல்லாமல் மஞ்சாட்டு போய் போய் தோழர் வணக்கம். சமீபமாக ஒரு செய்தி வந்து நாளிதழ்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, அலங்காநல்லூர், மதுரையில் இருக்கக்கூடிய அலங்காநல்லூர் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கரை ஆலை, அந்த சர்க்கரை ஆலை வந்து பல நாட்களாக மூடி இருப்பதாகவும், அந்த ஆலையை திறக்க வேண்டும் சொல்லி அங்கே இருக்கக்கூடிய கரும்பு விவசாயிகள் போராடுவதாகவும் ஒரு செய்திகள் வருது. அந்த விவசாயிகளை அணிதிரட்டி போராடுறது தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் அப்படிங்கிறது நாங்கள் பார்க்குறோம். ஸோ அந்த தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய உங்ககிட்ட சில கேள்விகள் இருக்கு. முதல்ல, இந்த ஆலை எத்தனை ஆண்டு காலமாக மூடப்பட்டிருக்கு? நீங்கள் ஏன் இப்போ திறக்கணும்னு சொல்லி போராடுறீங்க? 19-20 கரும்பு ஷார்ட்டேஜ்னால, கரும்பு பற்றாக்குறையினால தற்காலிகமாக மூடப்பட்டது. இப்போ 20 21 22 23 24 25 4 வருஷமாக மூடிடுது. ஆனால் நாங்கள் மறு வருஷமே கரும்பு மழை பெஞ்சு நல்லா வந்த உடனே போராட்டத்தை எல்லா சங்கமும் இணைச்சிக்கிட்டு போராட்டம், அந்த தமிழ்நாடு விவசாய சங்கம், அப்போ இந்த மேம்பாட்டு சங்கம்னு ஒரு சங்கம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் இணைச்சிக்கிட்டு தான் போராடினாங்க. ஆனால் அந்த கவர்மெண்ட் வந்து பரிசீலிப்போம்னு சொல்லி அது ஒன்றும் சரியாக வரலைங்கிறது. அப்புறம் எலெக்ஷன் வந்துருச்சு. இது மூடுனது வந்து ஏடிஎம்கே போயிடல. ஏடிஎம்கே அப்போ அன்னைக்கு உதயகுமார் அதான் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தார். அவர்கிட்ட சொன்னதுக்கு பார்ப்போம்னு அவர் அப்புறம் பின்னால் நாங்கள் போராடும்போது அவர் வந்து தலைமை வாங்கி போராடினார். அவர் வந்து இதில் கலந்துக்கிட்டார், போராட்டத்தில் வந்து இப்பவும் வர்றாரு. எங்களையும் கூப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாரு. கூப்பிட்டாக்க அரசியலாக போயிருமேங்கிறது நாங்கள் ஒரு இதாக பார்க்குறோம். அதனால் இப்போ தொடர்ச்சியாக மாற்றுக்கு ஒரு போராட்டம் 2 போராட்டம் அப்படியே பண்ணிக்கிட்டே அப்புறம் போன வருஷம் வந்து 48 நாள் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணோம். அதில் தான் வந்து சட்டசபை அறிவித்தார். இங்கே வந்து கூட்டத்தை போட்டு இப்போ ஆய்வு கமிட்டி கொடுக்கட்டும், அதை பரிசீலனை பண்ணுறோம்னாரு. அப்புறம் வந்து நீங்கள் கரும்பு இல்லைங்கிறாங்க, கரும்பை போடுங்கன்னு சொன்னார். அப்போ நாங்கள் பதில் என்ன சொன்னோம்னா, நீங்கள் ஃபீல்டு மேனு கேன் ஆஃபீஸெல்லாம் போடுங்க, நீங்கள் பூராத்தி மாற்றி விட்டீங்க, ஒரு ஆள் கூட இல்லை. கரும்பு பதிகிறது யார்? கரும்பு பதிஞ்சாவில் நம்பிக்கையோட போடுவேன், அல்லது ஆளை அறிவிப்போம்னு சொன்னாக்க விவசாயி போடுவேன், இந்த வருஷம் ஓடும் அப்படின்னா போடுவேன், இல்லை அவன் எங்கேயோ கொடுப்பேன். இதன் நெல் பயிராக கடையில் விற்கிறதுக்கு ஆலை இருந்தாத்தான் அது அந்த பொருளை இது பண்ண முடியும். இல்லைன்னா அதை எங்கிட்டாச்சும் அதை அழிக்கிறதுக்கு விவசாயி சிரமப்படணும். அதனால் நீங்கள் கேன் ஆஃபீஸர் ஃபீல்டு மேனை வந்து போடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதை இந்த அரசு வந்து கண்டுக்கிறாம, இந்த வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து கரும்பை போடுங்கன்னு சொல்லுவார். ஏன்னா ஆளே பதிகிறதுக்கு ஆள் இல்லை, ஃபீல்டு மேனில் கேன் ஆஃபீஸரில் அதை போட சொல்லுவேன்னாக்கா, நீங்கள் இப்போ கரும்பு இப்போவும் 1.5 லட்சம் கரும்பு இருக்குது. மேலூர் ஆலையில் வந்து 4000 ஏக்கர் போட்டிருக்காங்க. ஒரு ஏக்கருக்கு 35 டன் வரும் குறைஞ்சது. நல்லா வந்தால் 40-50 வரும். நான் மினிமம் கவர்மெண்ட் சார்ஜ் சொல்கிறேன். 1.5 லட்சம் டன் இருக்குது. 1 லட்சம் டன்னே போதுமானது. 1.5 லட்சம் டன் இருக்கும்போது ஏன் இதை நடவடிக்கை எடுக்கிறதுனாக்கா, அதே கரும்பு இல்லை அப்படின்ட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுவார். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து கூட்டவாளையை பாதுகாக்கிற மாதிரி எனக்கு தெரியல.
பொதுத்துறை பாதுகாக்கணுங்கிற எண்ணத்தோட செயல்படுறாளாங்கிறது இந்த ஆலையை திறக்காதனாலேயே. எல்லா ஆலைகள்லையும் வந்து கேன் ஆஃபீஸர் இல்லை, ஃபீல்டு ஆஃபீஸர் இல்லை, ஃபீல்டு மேன் இல்லை, இன்ஜினியர் இல்லை, கெமிக்கல் இன்ஜினியர் இல்லை. ஏன்னா அது கெமிக்கல் இன்ஜினியர் முக்கியம் தேவை. ஏன்னா சீனிவருக்கு அவர் முக்கியம் தேவை. அது மாதிரி எல்லா ஆலைகள்லையும் வந்து ஆளுகள் போடலை, ஷார்ட்டேஜ். எஸ்ஓ பெர்மனண்ட்டாக போடுறதில்ல. இப்போ இந்த ஆலைக்கு வந்து 3 டெம்பரரியாக தான் இன்சார்ஜ் தான் இருக்கிறாங்க சக்கராவில், பெர்மனண்ட்டாக இல்லை. போட்டால் 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒருக்க மாற்றி விடுறது. அவங்க ஏதாச்சும் ஒரு உதாரணமாக செந்தில்குமார்னு ஒரு டிஆர் வரும் சாப்பிட்டு இங்கே மதுரை மாவட்டத்தில். அது அந்த அம்மா இங்கே வந்து கரும்பு ஊர் போட்டு போட வச்சுக்கிட்டு டக்குன்னு கரும்பு ஒரு 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் 15 டக்கு மாற்றி விட்டாங்க. அப்புறம் ஏதோ ஒரு நோக்கத்தோட செயல்படுற மாதிரி தெரியுது. அதனால் நாங்கள் விடாமல் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு வர்றோம். அது தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் வந்து ஆலையில் எல்லா ஊர்லேயும் திரட்டி போய் ஓட்டு கூட்டத்தை நடத்தி அறுப்பு ஒவ்வொரு டிவிஷன் வாரியாகவும் நடத்துகிறோம். 12 டிவிஷன் இருக்குது. அருப்புக்கோட்டை நடத்துகிறோம். இங்கே திண்டுக்கல், இங்கே செக்கானூரணி, ஆலந்தூர், மேலூர், ஒத்தக்கடை, இப்படி அந்தந்த டிவிஷன் எங்கே கரும்பு விவசாயிகள் அதிகமாக இருக்காங்களோ அங்கே பூரா பண்ணிக்கிட்டே வரோம். அதை விட மதுரை மாவட்டத்தில் ஞாபகப்படுத்திக்கிட்டே வர்றோம். அதை அரசு வந்து இதெல்லாம் பேப்பர்லாம் பார்க்குறாங்க, செய்கிறாங்க. பூரா இந்த பேப்பர் பூரா எடுத்து வைக்கிறதுக்குன்னா இதை பூரா கட் பண்ணி கமிஷனருக்கு எல்லா மினிஸ்டருக்கு அனுப்பப்படுது. சிஐடி மூலமாக போய் சேர்றதுக்கு டேரெக்டாக நம்ம அனுப்பிடுவோம். ஏன்னா பார்த்தாலும் பார்க்கலாம், பல வீட்டில் பார்க்கல, எங்களுக்கு தெரியாத கூட சொல்லுவாங்க. அதுக்காகவே அதை ரிஜிஸ்டர் பண்ணி விட்டுருவோம்னு அதுக்கு தான் இந்த பேப்பர்லாம் வச்சுருக்கு. கட் பண்ணி அப்புறம் அனுப்பிவிட்டு அப்புறம் போய் பார்க்கலாம்னு சொல்லி. அதனால் விடாமல் போராடிட்டு வரோம். இது வரைக்கும் நீங்கள் எத்தனை முறை வந்து அமைச்சர்கள் இது தொடர்பாக பார்த்துருக்கீங்க? என்னென்ன அமைச்சர்களை பார்த்துருக்கீங்க? நாங்கள் இதுவரையும் லோக்கல் அமைச்சரை வந்து ஒரு வணிக வரித்துறை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவரை பார்த்தோம். அப்போ நிதி மந்திரியாக இருந்தார் இவர் பழனிவேல்ராஜ், இப்போ தேரஞ்சு பழனிவேல்ராஜன் அவர். அவரை பார்த்தேன். அவரை பார்த்ததுக்கு அது நஷ்டம் வருமே, அதை காசு ஒதுக்குனான்னாரு. அப்போ கூட நான் கூட அவர்கிட்ட சொன்னேன், நஷ்டம் வரும்னாக்கா அரிசியை நிப்பாட்டிடுங்க, கரண்ட்டை நிப்பாட்டிடுங்க, இலவசத்தை பூரா நிப்பாட்டினா உங்களுக்கு நிறையா காசு மிச்சம் வரும். என்ன அவர் அரசு பஸ் கூட நஷ்டமாக தான் போகுது, எலக்ட்ரிசிட்டி நஷ்டமாக தான் போகுது. இது வந்து என்ன சொல்லணும்னா விவசாயம் சம்மந்தப்பட்டது. இதில் வந்து விவசாயத்தில் வந்து விவசாயி இருக்கிறான், தொழிலாளர் இருக்கிறேன், டிராக்டர் லோடுமேன் இருக்கேன், டிராக்டர்கார் இருக்கேன், கூலி தொழிலாளர் இருக்காங்க, கடையவர் இருக்காங்க. இதில் ஒரு சுமார் ஒரு 2-2.5 லட்சம் பேர் இதில் வந்து இந்த ஆலையினால் பயனடைகிறாங்க. இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இப்படி இண்டஸ்ட்ரியை வந்து இனிமேல் நினச்சி கூட பார்க்க முடியாது, கவர்மெண்ட்டு உருவாக்க முடியாது. அது தென் மாநிலங்களே ஒரே கூட்டுறவு சக்கரை ஆலை தான் இங்கே இருக்குது. அது ஏற்கனவே நல்லா ஓடின சக்கரை ஆலை. ரெக்கவரி நல்லா வரும், ரொம்ப 10-15 வரும். ஒரு ரெக்கவரி எப்படின்னாக்கா ஒரு டன் கரும்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெக்கவரி 100னாக்கா 100 மூடை சீனி வரும். அதனால 10.5 அப்படின்னாக்கா ஒரு டன்னுக்கு இத்தனை மூடை கிடைக்குங்கிறது தான். இப்படிலாம் கிடைக்கிறதுனால 98 மூடை, அது 100 மூடை, 110 மூடை கிடைக்குது. அப்படிங்கும்போது ஒரு ஒரு டன் இதுக்கு அப்படிங்கும்போது லாபம் இருக்கத்தானே செய்யும். அப்புறம் மொலாசஸ் இருக்குது, காசு இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால இந்த அரசு வந்து தனியார்களை இப்போ தனியார் வந்து ரொம்ப வேகமாக செயல்படும். இப்போ வந்து அங்கங்களே பக்கத்தில் உள்ள ஆலைகள் சக்தி சக்கரை ஆலை, ராஜஸ்ரீ சக்கரால் உள்ளே வரும். இது மூடனால அதை தடுக்க சொன்னாக்க, நாங்கள் தடுக்க சொன்னாக்க, நீங்கள் தடுக்க சொன்னால் விவசாயம் சண்டைக்கு வரும். அது இயற்கை. ஏன்னா அவன் கரும்பு போட்டிருக்கேன், இங்கே இது ஓடலை, அவன் வெட்டத்தானே பார்ப்பேன். அதனால நாங்களே தடுக்கிறது. ஏன்னா அவனை பாதுகாக்கணும். அவன் விவசாயம் ஒரு ஏக்கருக்கு 25-30 ரூபா செலவழிச்சுப்பேன். நீ வெட்டாத ரெண்டு ஓட்டுறது எப்போ ஓடுறது, அதுவே எப்போ இது பண்ணுறது. அதனால நாங்களே அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. இது அதுக்காக போராடி துறக்கணும்னு போராடிக்கிட்டே இருக்கு. மூர்த்தி மற்றும் இவர் பழனியை பார்த்தேன். ஆமாம், அப்புறம் பழனிவேல் அப்போ நிதி மந்திரியாக இருந்தார். அப்புறம் இவரை எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை பார்த்தேன். அப்புறம் இப்போ நிதி மந்திரியாக தங்கம் தென்னரசை பார்த்துட்டேன். அப்புறம் முதல்வரை வந்து எங்கள் மாநில செயலாளர் மூலம் மகளிர் கொடுத்து பார்த்து இங்கே பேசியிருக்காங்க. எல்லா பேரும் நாலேஜ் போயிடுச்சு, இவ்வளவும் சந்திச்சிருக்கேன். அப்புறம் உதயநிதி வரும்போது கூட மகசூல் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை பற்றி விவசாயம் இந்த ஆலையை துறக்கணுங்கிற அந்த கான்செப்டே அவங்ககிட்ட இல்லை. வேற போர்ட்ஸு, மஞ்சள் வெட்டுறது. இப்போ உதாரணமாக அலங்காநல்லூரில் மஞ்சள் வெட்டுக்கு அந்த மஞ்சள் வெட்டு அங்கே கட்டக்கூடாதுட்டாங்க. அது பாரம்பரியமாக அதுதான் இருக்கணும்ட்டான்.
இவர் ஒரு 50 கோடி ஒதுக்குனார். 50 கோடி 45 கோடி என்னமோ ஒதுக்குனார். 45 கோடி ஒதுக்கி அது அந்த ஊரில் கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னால் 12 கிலோமீட்டர் குட்டிமைக்கு வெட்டி கட்டியிருக்காங்க. அது ஏறு தழுவுதல் மேடையாக கலைஞர் ஏறு தழுவுதல் மேடைன்னு வச்சுருக்காங்க. அங்கே யாரும் நடத்துறதில்ல, போகிறதில்ல. அதுக்கு ரோடு போடுறதுக்கு 42 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இப்போ இந்த ஆலையை செயல்படுத்துறதுக்கு எவ்வளோ கோடி அரசுக்கு தேவைப்படும்? அரசுக்கு 27 கோடி தேவைப்படும். எப்படி 27 கோடினா 13 கோடி சம்பளம் வேஜஸ், 13 கோடி மராமத்து பார்க்குறது, மிஷினரி ரிப்பேர் பார்க்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் தேவையில்லை. ஒரு 5 கோடி 27 கோடி 30 கோடி தான் வரும். கரண்ட்டாக இந்த செலவுகளுக்கு ஒரு 3 கோடி வரும், அவ்வளோதான். 27 கோடி தான் போதும்ட்டான். அந்த எல்லா செலவுக்குமே இப்போ இது ஆகலை. அது கொடுத்து 1 வருஷம் ஆகுது. கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் மேடை அமைச்சிருக்காங்கல்ல, அதுக்காக போடப்பட்ட ரோடு, இது எல்லாத்தையும் விட இங்கே வந்து நம்ம இந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கான செலவு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்ல வரீங்க? ஆமாம், அது 85 கோடி. ஆ, இது நாங்கள் 22 கோடி தான் கேட்குறேன். இதனால ஏகப்பட்ட ஒரு 2 லட்சம் பேர் பயனடைகிறானே. விவசாயிலேருந்து கூலி தொழிலாளர்லேருந்து அந்த பகுதி கடை வியாபாரிலேருந்து ஆன்சிலரி டிராக்டர் ரோடு மேலே, லாரி ரோடு மேலே, லாரிக்காரன், மாட்டு வண்டி அந்த இதெல்லாம் ஏகப்பட்டவர் கூலி ஒர்க்கர்ஸ் இதெல்லாம் பண்ணிடுறாங்க. இதனால லாபம் தானே. அதனால ஏறுதழுவுனால என்ன இருக்குது? அது அந்த ஏரியாவில் போடலையே. பாரம்பரியமாக நடக்கிற பேர் வாங்க நடத்துகிற கட்டலையே. அது எங்கேயோ ஒரு காட்டில் போய் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ அது பூரா இப்போ எல்லா பூரம் நாங்கள் இப்படி அடிக்கடி பேசணுன்னு அங்கே எங்கிட்ட வாடகை ஆளில் பிடிச்சாந்து டெய்லி நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், நாங்கள் இப்போ போடுறது பூரா இங்கே பஞ்சாயத்தை கட்டி சும்மா நடக்குது, 100 கோடியை காலி பண்ணி விட்டாங்க அப்படி தான் பேசி விட்றது. அது இங்கே செலவழிச்சிருக்கலாம்னு நாங்களும் பேசுகிறோம். அது அவருக்கு போயிடுச்சு. அவரோட கேட்டார், அது எப்படிலாம் பேசிக்கலாம்ல அப்படின்னு கேட்டார். யாரு? மினிஸ்டர் தான் கேட்டார். அம்மா உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு. மினிஸ்டர் மூர்த்திங்களா? மினிஸ்டர் மூர்த்தி. அது அதனால என்ன பிரயோசனம் இருக்குது? அதனால மக்களுக்கு இப்போ மஞ்சள்னா ஏற்கனவே பாரம்பரியமாக போகிறது அவன் அந்த ஊரில் நடத்திட்டேன். அப்புறம் அதுக்கு எதுக்கு அங்கே போய் கட்டுறிய? அப்படியே நடந்தாலும் அது நம்ம மஞ்சாட்டை வேணாம்னு சொல்லலை, மஞ்சாட்டை நடத்திட்டு போங்க. ஆனால் இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது இருந்தால்தான் இந்த ஃபேக்ட்ரி மக்களுக்கு காசு இருந்தால்தான் மஞ்சாட்டை நடத்த முடியும். காசு இல்லைன்னா மஞ்சாட்டு சாப்பாட்டு காசு இல்லாமல் மஞ்சாட்டு போய் போனால் போய் போனால் அவங்களை பூரா இளைஞர்களையும் எல்லாத்தையும் மஞ்சாட்டு நடத்தி கெடுக்கிறதானே அர்த்தம். அதனால என்ன வருமானம் இருக்குது? இப்போ பல கோடிகள் செலவு பண்ணி அந்த இடத்துல மிஷினரிஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. அதில் விவசாயிகளுடைய பங்கு எதுவும் இருக்கா அதில்? ஆமாம், நாங்கள் ஒரு டன்னுக்கு 100 ரூபா தான் கொடுத்து நாங்கள் ஒரு 7 கோடி பிடிச்சி கொடுத்துருக்கோம். 7 கோடி இப்போ வட்டியோட சேர்த்து 10 கோடி அதில் இருக்குது. எங்களுக்கு எப்போ பிடிச்சாங்க அந்த காசு? 2011 நான் பிடிச்சோம். அவர் அப்போ ஒதுக்குறாரு, நாங்களும் காசு காணாதோம், நாங்களும் பிடிச்சி ஒரு 10 கோடி கொடுக்கணும். எங்கள் விவசாயிகளுடைய காசும் அதில் 10 கோடி கிடைக்கும். முதல்ல இந்த ஃபேக்ட்ரி எப்போ யாரால் தொடங்கப்பட்டது? இது காமராஜர் கட்சி காலத்தில் அது பொன்னம்மாங்கிற அந்த எம்எல்ஏ, நிலக்கோட்டை எம்எல்ஏ தான் அதுக்கு முழு முயற்சி எடுத்தவங்க. இப்போ 1967 இது தொடங்கப்பட்டது. அப்போ காமராஜ் கக்கன்லாம் இங்கே மினிஸ்டர், அந்த காங்கிரஸ் பீரியடில் இது தொடங்கப்பட்டது. அப்போ இடையில ஏதாவது அப்போ 67 ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் இடையில வேற எப்பயாவது மூடி திரும்ப திறந்துருக்காங்களா அந்த ஆலையை? 2005 6 என்னமோ கரும்பு ஷார்ட்டேஜ் மூடி ஜெயலலிதா அவங்க ஆட்சியிலே மூடி அவங்களே திறந்தாங்க. 2 வருஷத்தில் திறந்துட்டாங்க. இப்போ என்ன காரணத்துக்காக மூடினாங்க? அப்போ கரும்பு ஷார்ட்டேஜ் ஏதோ காசு கிடைக்கலன்னு சொல்லி அப்போ நாங்கள்லாம் அப்போ சங்கத்துக்கு அப்போ தான் நாங்கள் என்ட்ராகிறோம். இப்போ நாங்கள் வேணாம்னு தான் சொன்னோம். அவன் இந்த எஸ்ஓவும் சேர்த்துக்கிட்டு ப்ரைவேட் மில்லுக்காரங்களோட உடனே டையப் வச்சுக்கிட்டு அதை மூடினாங்க. அப்புறம் நாங்கள் 2-3 வருஷத்தில் ரிவைவ் பண்ணிட்டோம். 2009 ரிவைவ் பண்ணிட்டோம். ஒரு 3 வருஷத்துலேயே ரிவைவ் பண்ணிட்டோம். அது ஜெயலலிதாவே திறந்துட்டாங்க. ஜெயலலிதா திறந்து அவங்க தான் அறிவித்தது. இந்த கோஜெனரேஷன் கொண்டு வந்துடுவாங்க. நான் தான் பேசினேன், கொண்டு உறுதியாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் கோஜனை அமைக்கப்படும் சொன்னால். ஆனால் பண்டு ஒதுக்குனது கலைஞர். அது அமைக்கப்படும் அதை பாலிசியாக கொண்டு வந்தது ஜெயலலிதா, பண்டு ஒதுக்குனது கலைஞர் ஒதுக்குனார். அப்போ நாங்கள் விவசாயிகள் சார்பில் ஒரு 10 கோடி கொடுக்கணும் சொல்லி 7 கோடி வசூல் பண்ணி கொடுத்தோம். அதை போட்டு 10 கோடி வட்டியோட சேர்த்து 10 கோடி அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த ஆலையோட, அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய இந்த அலங்காநல்லூரில் இருக்கக்கூடிய இந்த ஆலையோட பேர் என்ன? அலங்காநல்லூர் அதாவது தேசிய கூட்டுறவு கோஆபரேட்டிவ் மில், நேஷனல் கோஆபரேட்டிவ் சுகர் மில். நேஷனல் கோஆபரேட்டிவ் சுகர் மில்லுங்கிறது தான் அதனுடைய மெயின் அண்ட் மீனிங். ஏன்னா விவசாயிகள் பங்குத்தொகையை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட மில்லு தான் அது. அரசு ஆலைன்னா நேரம் முடிப்பாங்க. இது விவசாயிகள் கொண்ட ஆலைனாலே அது மூட முடியலை. நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம்.
அல்லது நாங்கள் அதை மூடுறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். உதாரணமாக இந்த கருப்பையா எம்எல்ஏ ஒருத்தர் இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது அதில் ஒரு 5-6 ஏக்கரை வந்து டிஎன்எஸ்டிசிக்கு டெப்போவுக்கு வேணும்னு கேட்டாங்க. வேணும்னா அவன் இந்த நம்ம நந்தகோபால்னு சொல்லி கமிஷனர் எஸ்ஓ இருந்தேன், பெரிய ஊழல். அவன் தான் அது ஒரு முடிச்சதுக்கு காரணம் அந்த ஒரு காரணம். அவர் என்ன பண்ணிட்டாரு, 5 ஏக்கர் அலர்ட் பண்ணிட்டார் எனக்காக விவசாய சங்கத்துக்கு. அப்போ போர்டெல்லாம் இல்லை. அப்போ அன்சுல் மிஸ்ரா கலெக்டராக இருந்தார். அன்சுல் சகாயத்துக்கு அடுத்து அன்சுல் மிஸ்ரா கலெக்டர் இருந்தார். அப்புறம் அவர்கிட்ட சொன்ன உடனே நான் பரிசீலனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேன்சல் பண்ணி விட்டார். அதனால் நாங்கள் வர விடுறதில்ல. அவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க இந்த எம்எல்ஏ 5. அப்புறம் நாளைக்கு நீங்கள் டிஎன்எஸ்சி கேட்பியா, நாளைக்கு இபி கேட்பாங்க, அப்புறம் பள்ளிக்கூடம் கேட்பான், அப்புறம் இதுக்கு கேட்பாங்க. பூராத்தி 130 நாங்கள் விட்டு போவா. அது கரும்பு பண்ண கிண்ண எல்லாத்துக்கும் இதுக்காக அது ஸ்கூலு ஒன்று இருக்குது. ஸ்கூலு அது 1000 பேர் ஏழைக்கு மேலே படிக்கிறாங்க. பெட்ரோல் பங்க் இருக்குது, ஆஸ்பத்திரி இருக்குது. இதெல்லாம் இப்போ அது பண்ணுறதுனால அந்த ஆட்சியெல்லாம் இல்லை. ஸ்கூல் மட்டும் நடக்குது, பெட்ரோல் பங்க் நடக்குது. அதனால அவர் கேட்டதுக்கு அதை ரத்து பண்ணிவிட்டு அவர் அன்சுல் மிஸ்ரா ரத்து பண்ணிட்டார். நாங்கள் போராட்டம் பண்ணோம், அதை ரத்து பண்ணணும். 2 போராட்டம் நடத்தணும், ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தணும். அதனுடைய விளைவு வச்சு அப்புறம் விசாரணை பண்ணி அவரே போய் கேன்சல் பண்ணார். அடுத்த கட்டமாக என்ன மாதிரி போராட்டத்தை கொண்டு போக போகிறீங்க? அதாவது இப்போ நாங்கள் இனி வந்து தொடர்ச்சியாக இந்த எலெக்ஷன் வேறு வருது. அதனால நாங்கள் எல்லாத்தையும் இதில் ஈடுபாடு உள்ள எல்லா சங்கத்தையும் இணைச்சி தொடர்ச்சியாக வந்து இந்த ஆலையை வந்து திறந்தாத்தான் போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணலாமான்னு ஒரு யோசனை இருக்குது. அப்படி அதாவது அங்கேயே உள்ளிருப்பு போராட்டம் மாதிரி, அங்கேயே காத்திருக்கும் போராட்டம் மாதிரி. ஏன்னா இப்போ நாங்கள் என்ன போராட்டம் பண்ணோம்னா, முதல்ல வந்து இப்போ இங்கே ஃபீல்டு மேன் இல்லை, கேன் ஆஃபீஸர் இல்லை, பதிகிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை. அங்கே திருடு 2 பேர் இந்த டெம்பரவரி ஒர்க்கர்ஸாக இருக்காங்க, அதே அந்த வாட்ச்மேன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் முதல்ல இப்போ மார்ச்லேருந்து இப்போ மார்ச் டு மேகில் தான் பதியணும் கரும்பு. இப்போ பூரா அந்த நெல் அறுத்துட்டு உடனே வேறு பயிருக்கு போயிடுவேன். இப்போ தான் போடுவேன். இதுக்கு ஆள் வேணும். இப்போ இது மகசூல் கொடுத்து சொன்னாக்கா, இது இந்த மினிஸ்ட்ரி சொன்னால் அதுக்கு வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பஞ்சாயத்தேன் இல்லாட்டி அவன் வேறு மில்லுக்கு பதிகிறேன். வேறு மில்லுக்கு இப்போ கரும்பு இருக்குது. கரும்பு 4000 ஏக்கர் ரெகுலராக டிபார்ட்மெண்ட்டு அக்ரி டிபார்ட்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. கரும்பு வந்து 4000 ஏக்கர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் சர்வே பண்ணி கொடுத்துருக்காங்க பிஓ மூலமாக. எங்களுக்கும் தெரியும். நான் கூட இந்த வருஷம் என் கரும்பை கூட நான் இங்கே தான் பதிஞ்சேன். இப்போ அண்ணா சுகருக்கு தான் வெட்டி விட்டேன், கவர்மெண்ட் அவங்க மூலம் தான் வெட்டி விட்டேன். அதனால் சில விவசாயம் அங்கே வெட்டுறாங்க. சில பேர் இங்கே அவங்க ஃபீல்டு மேனெல்லாம் வெட்டுக்காரெலாம் ஈஸியாக கிடைக்கும், அவங்களே ஏற்பாடு பண்ணுறதுனால சக்தி மில்லுக்கு வெட்டுறாங்க. அதனால் 4000 ஏக்கர் ரெகுலராக போடுறாங்க. இந்த மதுரை மாவட்டத்தில் இந்த ஏரியாவில் 4000 ஏக்கர் அதை பதிஞ்சாவே போதுமானது. ரெகுலராக நீ ஓடலையோ ஆளை 4000 ஏக்கருக்கு இங்கே கரும்பு போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் ஆளை ஓடிச்சுன்னா 10,000 ஏக்கருக்கு கொண்டாரு. ஒரு 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் கொண்டாரு. ஆளை ஓடுதுன்னு அறிவிச்சா 10 லட்சம் டன்னு. இப்போ ஒரு 10,000 ஏக்கர் கூட 4 லட்சம் 5 லட்சம் டன்னு கரும்பு அரைக்கலாம்ங்கிறது தான் என்னுடைய இது. இப்போ ரெகுலராக வந்து ஆளை ஓடாமல் இருக்கும்போதே வந்து ஒரு 4000 ஏக்கர் போடணும் இந்த ஆலைக்கு ஏற்பட்ட பகுதியில். அதனால் நாங்கள் வந்து இனி தொடர்ச்சியாக இந்த எலெக்ஷனுக்குள்ள இந்த ஒரு மே மாதம் இப்போ பார்த்தோம். இப்போ ஒரு மந்திரியை சந்திக்க போகிறோம். இப்போ சட்டசபை நடந்துச்சுனாக்கா மந்திரியை பார்த்து சந்திச்சுட்டு எல்லாத்துலேயும் மகசூல் கொடுத்துட்டு இதுலேயே அவர் சரியாக வரலைன்னா முடிவு பண்ணி தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக இங்கே காத்திருக்கும் போராட்டம் நடத்த ஆலை திறந்தாத்தான் போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணி போராட்டம் நடத்த நாங்கள் திட்டமிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை மாநில கமிட்டி கூட்டத்தை போட்டு மற்ற எல்லா சங்கத்தையும் வரக்கூடிய சங்கங்களை இணைச்சி விவசாயிலாம் இணைச்சி பிரச்சாரம் ஊராக பிரச்சாரம் பண்ணி எல்லா ஊருக்கும் கூட்டத்தை போட்டு இது ஒரு விழிப்புணர்ச்சியை உண்டாக்கி அதாவது ஒரு ஃபேக்ட்ரியை அழிக்கிறத நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் ஒரு பிரச்சார பயணம், மந்திரியை பார்க்குறது, ஊராக கூட்டத்தை போடுறது, இதெல்லாம் முடித்த பிறகு இதுக்கும் ஒன்றும் ஆகலைன்னா நிரந்தரமாக அங்கேயே உட்காருங்கிறது ஒரு முடிவு பண்ணலாமாங்கிறது திறந்தாத்தான் போகிறது அப்படிங்கிறத செய்யலாம்னு ஒரு யோசனை இருக்குது.
நீங்க பேசும்போது சொன்னீங்க, அரசு துறை இல்லாட்டி அரசு அரசு பொதுத்துறையா இருக்கக்கூடிய இந்த மாரி ஆலைகள், கூட்டுறவு ஆலைகள், இதுகள்ல வந்து அதிகாரிகள நியமிக்கிறது, பணியாளர்கள நியமிக்கிறதுல வந்து ஒரு பெரிய சோர்வு இருக்கு, தொய்மானம் இருக்குன்னு சொல்லி பேசுனீங்க. அந்த சோர்வுனால ஆலைகளே மூடப்படுற நிலைமை ஏற்படுது. அந்த மாரி ஆலைகள் மூடப்படுறதுல வந்து என்ன நோக்கம் அரசுக்கு பின்னாடி இருக்கும்? ஏன்னா, இப்ப அரசு ஆலை வச்சிருக்குன்னா, அரசு அது மூலமா நடத்தி லாபம் பார்க்கலாம். ஒரு அத வச்சே தேர்தல் கூட பிரச்சாரமா பயன்படுத்தலாம். ஆனா, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் அரசு அத மூடணும்னு நினைக்குது? இந்த விவசாயிகள ஏன் கைவிட நினைக்குது? என்ன காரணமா இருக்கும்? அவங்க இது எதுக்கு நம்ம இண்டஸ்ட்ரியை போய் பார்த்துக்கிட்டு இருக்கான்? தனியார் கூட நடத்திட்டு போட்டான். தனியார் மையத்தில் மோடி பாலிசியை ஃபாலோ பண்ணுறான்னு ஒரு பயமா எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. மோடி எதுவுமே அரசு இருக்கக்கூடாதுங்கிறாருல்ல. ஏன்னா அவர் நண்பருக்கு ஆக்குறதுக்காக இதுக்கு அது இருக்குது. அவருடைய அதானிக்கு ஆக்குறதுக்காக அவர் வச்சிருக்காரு. இவங்க ஏன் அதை செய்கிறாங்கிறது தனியார் மயமாக்குறதுல இந்த அரசும் உடந்தையாக இருக்குங்கிற மாதிரி தான். அப்படின்னா அதுதானே அர்த்தம். அதனால் அப்படி இருக்கவங்க ஒரு சந்தேகம் எனக்கு வலுவாக இருக்கிறது. தனியார் மயமாக்குறதுக்காகத்தான் வந்து ஆளுகளை போடாமல், அதாவது கீ போஸ்டர் உள்ள ஆளுகளை போடுறதில்ல. அதாவது ஒரு கெமிக்கல் இன்ஜினியரை போடுறதில்ல, டர்பன் அந்த எலக்ட்ரீஷியனை போடுறதில்ல, கேன் ஆஃபீஸரை ஃபீல்டு மேனை போடுறதில்ல. அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து ஃபீல்டு மேனு கேன் ஆஃபீஸர் போடாமன்னா கரும்பை வெட்டு டிலே ஆகிடுச்சுன்னா கரும்பு விவசாயி வேறு இடம் போடுவாங்கல்ல. அவங்க தான் அந்த வெட்டுற நேரத்தில் ஃபீல்டு மேனு கேன் ஆஃபீஸர் தான் மெயின். அப்புறம் வந்து ஃபேக்ட்ரி ஒழுங்காக ஓடணும். கெமிக்கல் இதெல்லாம் வந்து ஒரு இன்ஜினியர் வந்து ஒழுங்காக வந்து சீனி வரலைன்னா அது 3 நாள் நின்றுச்சுன்னா அது பாதிப்பு ஏற்படும், மூடிப்படைச்சுன்னா. அதனால் அந்த கீ போஸ்ட்டில் உள்ள ஆளுகளை நிறைய ஆளுகளே இல்லை கூட்டுறவாளையில். அதில் போடணும் இந்த அரசு. ஃபீல்டு மேன் இங்கே வந்து 27 ஃபீல்டு மேன், 12 கேன் ஆஃபீஸர், ஒரு ஆள் கூட இல்லை இந்த ஆலையில் இப்போ. அப்புறம் கரும்பு இல்லைன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? ஆளை போட்டு நீ பதிய மாட்டேன்னு சொன்னால் ஏற்றுக்கலாம். ஆளை போட்டு ஒவ்வொரு டிவிஷனுக்கு ஃபீல்டு மேனை போட்டு பதிய சொன்னாக்க அது பதிய மாட்டேங்கிறான்னு சொன்னால் நீ வந்து கரும்பு இல்லை அப்படின்னு சொல்லணும். கரும்பு இல்லைன்னு எப்படி சொல்கிற? பதியல கேட்குறேன், எப்படி சொல்கிறேன்னு கேட்டேன் அவரை. இன்னும் கரும்பு ரெக்கார்டில் இல்லை, ஏன் ரெக்கார்டு ஃபீல்டு ஆஃபீஸர் இல்லை அப்படியே எப்படியா பதிவேன் அப்படின்னு இருந்தாலும் அப்படியே கைதாவில் போயிட்டாப்புல. அதுக்கு பதில் சொல்லாமல் ஃபீல்டு ஆஃபீஸர் கேன் ஆஃபீஸர் இல்லாமல் ஆலையில் இல்லாமல் எப்படி பதிவு உங்களுக்கு ஆலைக்கு வரேன்? மற்ற மாவட்டத்தில் கரும்பு நான் போட்டுக்கணே 5 ஏக்கரு கரும்பு நீ போட்டிருப்ப அப்படிங்கிறாரு. நீ போட்டிருப்ப, மற்றாலும் போட்டிருக்கானே, அப்புறம் அதெல்லாம் வரணும் இல்லை. அப்படின்னா ஒரே கூட போடலைன்னா நான் போட்டிருக்கேன்ல, நான் பதிஞ்சிருக்கேன்ல, நானே பதிஞ்சிருக்கேன்ல. அதனால் வந்து தனியாரை நோக்கி பண்ணக்கூடிய இது மாதிரி அதனால தான் பண்ணுறாங்கிறது எங்களுக்கு ஒரு இது இருக்குது. இது பெரிய காசு கிடையாது. 27 கோடி ஒரு பெரிய காசு கிடையாது. இதை ஒதுக்குறதுல என்ன தனியார் ஆலைகள் அர்த்தம் இருக்கோங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வலுவாக இருக்குது. தனியார் ஆலைகள் வந்து அவன் என்ன சொல்கிறான்னா அதெல்லாம் நாங்கள் ஓட விட மாட்டோங்கிறேன். அவங்க ஓனர் நீங்கள் எப்படி அது ஓடாது, அவங்க பிரச்சாரமே ஓடாது அந்த ஆலை அப்படின்னா அவங்க பிரச்சாரம் பண்ண அப்படின்னா அவங்க சொல்லக்கணும் தானே பண்ணுறாங்க. அதனால் தனியார் சக்கராருடைய அழுத்தம் வந்து வலுவாக இருக்கிறதுனால தான் அவங்க வந்து இப்படி கூட்டுறவாளைகளை வந்து மேம்படுத்துவதிலையோ ஆள் போடுறதுலையோ அது மூடி கிடக்கிற 4 ஆலைகள் மூடி கிடக்கு. அதாவது தேசிய கூட்டுறவு சக்கராலை, இது ஆம்பூரான் சக்கராலை, என்பிகேஆர் சக்கராலை. இது இப்போ இந்த லிஸ்ட்டில் இப்போ அமராவதி சேர்ந்துருச்சு. இந்த வருஷம் ஓடாது, போன வருஷம் ஓடலை. இப்படி ஆலையெல்லாம் கூட்டுறவாளையெல்லாம் அப்படியே நிற்குது. அதுக்கு அதில் வந்து சாராய ஃபேக்ட்ரி வேறு இருக்குது, அதில் இருந்தும் ஓடலை. அதனால் இது ப்ரைவேட்டுக்கு நல்ல லாபம் கிடைக்குது. அப்புறம் 2வது வந்து கரும்பு போடாததுக்கு ஒரு காரணம் என்னன்னா வெட்டுக்கூலி வெட்டுக்கூலி ஒன்று. கரும்பு வந்து இப்போ விலையை ஏற்றலை. இப்போ 4000 தரம்னு சொன்னார். இப்போ கரும்பு வந்து அதாவது ஏற்கனவே இந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் இந்த இபிஎஸ் வந்து மாநில பரிந்துரை விலைன்னு சொல்லி 600 வரும். வருஷம் 100 200 ஏற்றுவாங்க. அந்த சிஸ்டத்தை அந்த எஸ்ஏபி ஆக்டவே சட்டசபையில் நிறைவேற்றி முடிச்சிட்டாங்க, ரத்து பண்ணிட்டாங்க. அந்த வருவாய் பங்கீட்டு முறையை கொண்டாந்துருக்காங்க. அதில் வருவாய் பங்கீட்டு முறை அந்த மில்லு ஓனர் வந்து சொல்லுவானா இவ்வளோ லாபம் வந்திருக்கு. அதிகாரிகள் அது கண்காணிக்க மாட்டானா. சர்க்கரையில் எவ்வளோ லாபம், மொளாசில் எவ்வளோ லாபம், இதில் உரம் தயார் பண்ண லாபம் அப்படின்னு சொல்லுவானா. அது நம்மளுக்கு பிரித்து கொடுப்பாங்கண்ணா. அது எப்படி கொடுப்பேன்? ப்ரைவேட் ஆலையெல்லாம் கொடுப்பானா, சொல்லுவானா? அதுக்கு எந்த கண்காணிப்பு மெத்தடெல்லாம் இல்லை.
அவங்க சொல்கிறத வச்சு தான் நம்ம கொடுப்போம். அப்படி தான் சொல்கிறேன். வருவாய் பங்கீட்டு மதத்தை ரத்து பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதனால எஸ்ஏபி வந்து இப்போ வேற உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி ஆட்சியில் கூட இருக்குது, ஹரியானாவில் இருக்குது. இப்போ அவங்க 4000 ரூபா வாங்குறாங்க டன்னுக்கு. இங்கே 3150 தான் டன்னுக்கு. இவர் 200 ஊக்கத்தொகை, அந்த எஸ்ஏபியை காலி பண்ணதுனால ஊக்கத்தொகை 200 கொடுக்குறாரு. ஆனால் இவர் ஆட்சிக்கு வரும்போது நான் 4000 கொடுப்பினார். இந்த காசை சேர்த்தா 3350 தான் வருது. இனி அடுத்த வருஷம் எலெக்ஷனு எப்படி கொடுக்க போறான்னு தெரியல. சர்க்கரை ஆலை திறக்கிறதாவும் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தாங்களா? ஆமாம், தேர்தல் வாக்குறுதியும் சொன்னார், கூட்டத்திலையும் பேசினார். நான் அந்த கூட்டத்தில் இருந்தேன். ஒத்தக்கலை கூட்டத்தில் நான் வந்து இந்த சர்க்கரை ஆலையை திறப்பேன், பல ஆயிரம் பேருக்கு இதுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு பேசினார். இப்போ அதை பற்றியே பேச மாட்டேங்கிறாங்க. வந்தால் அந்த வழியெல்லாம் போகிறாரு, ஏறுதலுக்குலாம் போகிறாரு, ஆனால் அதை பற்றி பேசுறது இல்லை. இறுதியாக ஒரு கேள்வி, பொதுவாக சங்கம்னு வந்துட்டாலே ஃபேக்ட்ரியை மூட சொல்லி அதான் ஃபேக்ட்ரி மூடுற நிலைமைக்கு போயிடும், அதனால் சங்கம்லாம் வரக்கூடாதுன்னு ஒரு 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 நரேட்டிவ் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரீசெண்ட் டைமில். ஸோ நீங்கள் ஒரு தொழிற்சாலையை திறக்கணும்னு சொல்லி போராடுறீங்க ஒரு விவசாய சங்கமாக இருந்து, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? எது உண்மை? இது அதாவது நாங்கள் என்னன்னா, இது விவசாயிகளுக்கு வந்து கமிஷன் இல்லாமல் கொடுக்குற ஒரே ஆளை வந்து அதுதான். மற்ற எல்லா பொருளும் கமிஷன் மூலமாக தான் போகுது. ஆனால் இதில் சர்க்கரை ஆலையில் வந்து கமிஷனே இல்லை. டைரெக்டாக கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறேன், அதை அப்படியே எடை போட்டு அதுக்குள்ளே காசு கிடைக்குது, எந்த கமிஷன் இல்லாமல் போயிடுது. இதில் நியாயமான எடை கிடைக்குது. நியாயமான எடை வந்து இட மோசடி இருக்காது. தனியார் மில்லை வந்து நம்ம நம்ப முடியாது, என்ன பண்ணாலும் நம்ம பார்க்கலாம் முடியாது. காசு உத்தரவாதம். காசு இதுவரையும் எந்த பாக்கியும் 10 பைசா கூட பாக்கி கிடையாது. ஆனால் ப்ரைவேட் ஆலையோட பாக்கி நிறையா நிற்கிது. எஸ்ஏபி தரமாட்டேன், இந்த ஊக்கத்தொகையெல்லாம் தரமாட்டேன். அப்படிம்போது நஷ்டம் தானே அது. விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு லாபகரமாக இருந்தால் அந்த ஃபேக்ட்ரியை வர வேணும்னு சொல்லி நாங்கள் விவசாய சங்கம் ஆதரிப்போம். உதாரணத்துக்கு சிப்காட், இப்போ மேலூரில் வந்து சிப்காட் திறக்கணும்னு சொல்கிறாங்க. அது அந்த விவசாய லாய்க்கில்லாத அரசுனாலும் அந்த பகுதி மக்கள் வந்து வெளிநாட்டுக்கு தான் போகிறாங்க. இளைஞர் பூரா வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அங்கே கூலியால் 5 பொம்பளை பெண்கள் வந்து கடை அது இதுக்குன்னு மதுரை குதிரைக்கு தான் வந்து வேலைக்கு வர்றாங்க. அலைஞ்சிட்டு நைட்டு கடைசியில் தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அங்கேயே ஒரு ஃபேக்ட்ரி வந்துச்சுன்னா அந்த பகுதி மக்கள் வந்து எல்லா வேலையும் அங்கே ஒரு எப்படி வந்தாக்க ஒரு 5000, 10,000, 20,000 பேருக்கு வேலை கிடைக்கும். அது போக போக 1 லட்சம், 1.5 லட்சம் கூட ஆகும். அப்படிங்கும்போது அந்த பகுதி டெவலப் ஆகும்ல. இப்போ மதுரை மாவட்டத்தில் எந்த சிப் ஃபேக்ட்ரியும் எங்கேயும் இல்லை. இப்போ மேலூரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னு சொல்லி ஜியோ போட்டிருக்காங்க. அது வந்துச்சுன்னா இன்னும் அங்கேயே ஒரு 10,000, 50,000 பேருக்கு, 1 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும்ல. வேலை கிடைச்சாக்க மக்கள்கிட்ட காசு வழங்கணும். அதாவது மக்களுக்கு காசு பண்ணால் அவன் நிம்மதியாக வாழ்வேன். அந்த இதில் வந்து நாங்கள் சங்கம் வந்து மக்களுடைய வெல்ஃபேருக்காகத்தான் இருக்கணும் முடிஞ்சு, சங்கம் வந்து மக்கள் இல்லைன்னா சங்கம் எதுக்கு? மக்களுக்காக தான் சங்கமே. அந்த அடிப்படையில் நாங்கள் பாதிப்பு இருந்தால் வேணாம்னு சொல்லுவோம். பாதிப்பு இது மக்களுக்காக பயன்படக்கூடிய ஃபேக்ட்ரி பூரா இருக்கணும்னு தான் நாங்கள் விரும்ப முடிஞ்சு. இப்போ உதாரணமாக அந்த டங்ஷன் வந்துச்சுன்னா டங்ஷன் வந்து இப்போ அது ஊரே அடிக்கிறது, அது வேணாம்னு சொன்னோம். அதனால் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடியது, விவசாயியுடைய பொருள்களை வந்து அரைக்கக்கூடியது, அது ஒரு வாங்கக்கூடிய ஃபேக்ட்ரிகள், அதனால் பெனிஃபிட் அடையக்கூடிய, அது மாற்ற வேண்டிய, அதில் வந்து பல பேர் லாபங்கள் அடையக்கூடிய தொழிற்சாலை மூலம் விவசாய சங்கமும் பாதுகாக்கும். அதனால துறக்கிறதுக்காக நாங்கள் துறைச்சா போராடுறோம். அது மாதிரி சிப்காட்டு போன்ற தொழிற்சாலையிலையும் வந்து அந்த பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அது மேலூர்தால எந்த ஃபேக்ட்ரியுமே இல்லை, எந்த இதுவுமே இல்லை. அதனால் அது வரணுங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். வந்தாக்க இன்னும் 1 லட்சம் பேருக்கு மேலே வேலை கிடைக்கும். அந்த அடிப்படையில் நாங்கள் தொழிற்சாலை வேலை வாய்ப்புகள் உள்ள தொழிற்சாலைகள் வருவதை நாங்கள் வந்து அதை வரவேற்போம். அதுக்கு வர வேணும்னு போராடுவோம். அதே எங்களுடைய. அதாவது இது விவசாயிகளுக்காக இந்த ஃபேக்ட்ரி வந்து அதனால் லாபம் நிறைய பேர் இப்போ போய் நீங்கள் விவசாயம் விசாரிச்சீங்கன்னா இந்த ஆலை மூடினதுனே வந்து எங்களுக்கு காசே இல்லாமல் போச்சு. இந்த வருஷம் நெல்லுலாம் வந்து ஒன்றும் பயன் இல்லை. பூச்சி விழுந்து ஏக்கருக்கு 5 மூடை 6 மூடை தான் வந்துச்சு, நட்டது கூட வரல. ஏன் கரும்பு ஆலை திறக்க மாட்டேங்கிறாங்க? நீ போய் இது பண்ணினா கரும்பாலை இருந்தால் தான் எங்களுக்கு காசு இருந்துச்சு. இப்போ கரும்பாலை இல்லாதனால தென்னை மரத்துலேயும் மிச்சம் இல்லைங்கிறேன். அதில் வந்து 12 ரூபா 13 ரூபாய்க்கு இங்கே 30, 40 ரூபாய்க்கு விற்பாங்க. அதுலேயும் மிச்சம் இல்லை. அது 1000 காய்க்கு 150 காய் வாசி காயின்ட்டு போய் எடுத்துக்குவாங்க. அதனால் அதில் ஒரு வெட்டுக்காரன் அது ஒரு மரத்துக்கு 22 ரூபா 25 ரூபா ஒரு மரத்துக்கு. நான் தென்னை மரம் வச்சுக்கலாம் சொல்கிறேன். 22 ரூபா 25 ரூபா இருக்குது. 5 காய் பிடிங்கனாலும் தென்னை மரம் தான், 50 காய் பிடிங்கனாலும் 25 ரூபா கொடுக்கணும். இதுதான். அதனால் இப்போ இருக்கக்கூடிய விளைபொருள்களை கரும்புக்கு தான் வந்து
கொஞ்சம் விவசாயிக்கு லாபம் கிடைக்குது. அதிகமாக லாபம் நட்டம்னு வராமல் கிடைக்கக்கூடிய பொருள் வந்து விவசாயி. மற்ற எல்லா பொருளும் நட்டம் தான் விவசாயி. அதனால இந்த சக்கரை ஆலை வரணுங்கிறதே என்னுடைய நோக்கம். அதுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக போராடுங்கிறதே. உங்களுடைய கடுமையான பணி சூழலுக்கு மத்தியில் இந்த நேர்காணல் அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுடைய போராட்டங்கள் வெற்றியடையணும்னு சொல்லி சொல்கிறோம். அதே நேரத்தில் உங்களுடைய தொடர்ந்து போராட்டங்களை பற்றி பதிவு செய்கிறதுக்கும் நம்ம தொடர்ந்து பயணிப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.